சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராஜ கணபதி திருக்கோவிலில் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கோவிலின் எதிரே உற்சவ மண்டபத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து சுற்றிலும் 108 சங்குகள் வைத்து எதிரே ஹோமகுண்டம் அமைத்து யாகம் வளர்க்கப்பட்டது. யாகத்தில் 108 வகையான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து இறுதியாக பூர்ணாகுதி பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு ஹோமம் நிறைவு பெற்றது. மூலவர் ஸ்ரீ ராஜ கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், கரும்பு சாறு, மஞ்சள், திருமஞ்சனம், அரிசி மாவு, சந்தனம் தொடர்ந்து சொர்ணாபிஷேகம் செய்து இறுதியாக 108 சங்காபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டும் விநாயகர் சதுர்த்தி விழா தொடக்கத்தை முன்னிட்டும் கணநாதனுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து அருகம்புல், அரளி மற்றும் நறுமண மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்ததும் நெய்வேதியம் சமர்ப்பித்து நட்சத்திர ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் அருகம்புல், வில்வம், உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து இறுதியாக மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு முழு முதற் கடவுளான ராஜ கணபதிக்கு தேங்காய் உடைத்து வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. ஹரஹர நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. மங்களம் விக்னராஜஸ்ய மங்களம் மோஷிகத்வஜா மங்களம் வல்லபேசாய மங்களம் காரியசித்திதம். எல்லாம் வல்ல சொர்ணாம்பிகை சமேத சுகவனேஸ்வர சுவாமி திருக்கோயில் உபகோயிலான அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் ஆவணி மாத முதல் தேதியான இன்று காலை 108 கணபதி திரவியங்களுடன் கூடிய மகா கணபதி ஹோமமும் அனைத்து திரவியங்களாலும் சிறப்பு விசேஷ திரவியங்களாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று முதல் தொடர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நடைபெறும் முறை தினசரி சங்காபிஷேகங்களும் நவகலசாபிஷேகங்களும் நடைபெறும். வருகின்ற 22ஆம் தேதி அன்று காலை 5:30 மணி அளவில் சுவாமிக்கு கொடியேற்ற திருவிழா நடைபெறுகிறது. மீண்டும் அன்று 108 கலசாபிஷேகம் நடைபெறுகிறது. மேற்படி விநாயகர் சதுர்த்தியானது 7/9/2024 அன்று சனிக்கிழமை காலை 4 மணிக்கு மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சுவாமிக்கு தங்க கவசத்தில் அருள்பாலிக்க உள்ளார். 3ஆம் நாள் திருக்கல்யாணமும் 6ஆம் நாள் 5 சப்பரணங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று கடைசி நாளான வசந்த உற்சவத்தன்று 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்று சுவாமி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய உள்ளார். பக்த பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ராஜகணபதியின் திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.